Welcome to Enthusiastic English class. Today we are going to see the third supplementary, the story of Mulan. This is the classic story of Mulan based on the legend of Huya Mulan. ஸோ இங்கே லெஜெண்ட்ன்றது லைஃப் ஹிஸ்ட்ரி புராண கதை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இது ஒரு கிளாசிக் ஸ்டோரி சொல்கிறாங்க. இதில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம முல்லன் பற்றி பார்க்க போகிறோம். முல்லனோட ஃபுல் நேம் ஹுயா முல்லன். A legend is a story from long ago that is believed to be true or mostly true. ஸோ இது ஒரு உண்மையான கதை. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையான கதைன்னு நம்புறாங்க. Many years ago, China was in the middle of a great war. The emperor said that one man from each Chinese family must leave his family to join the army. So ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இயர்ஸ் ஆகோ சைனா ஒரு கிரேட் வார்ல இருந்துச்சு. அப்போ எம்பரர் என்ன சொல்றாருன்னா, எம்பரர்னா பேரரசன், அவர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா ஒரு ஃபேமிலியில இருந்தும் ஒரு ஆள் ஆர்மியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. முல்லன்ன்றவ ஒரு டீனேஜ் கேர்ள் ஹூ லிவ்ட் இன் அ ஃபேர் அவே வில்லேஜ் ஆஃப் சைனா. சைனாலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வில்லேஜில் அவள் வாழ்ந்துன்னு இருக்கிறா. ஹியர் த நியூஸ், இந்த நியூஸ் அவளுக்கு கேட்குது. when she was outside washing clothes. ஸோ அவள் வெளியில் அவங்க வீட்டுக்கு வெளியில் துணி துவைச்சின்னு இருக்கும் போது அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. Mulan ran into the house. Her father was sitting in a chair carrying a piece of wood. ஸோ முல்லன் வீட்டுக்குள்ளே போகிறா. அவங்க அப்பா ஒரு சேரில் உட்காந்துக்குன்னு வுட்டெல்லாம் கட் பண்ணின்னு இருக்காரு. கேர்விங்னா கட்டிங் அ பீஸ் ஆஃப் அ வுட். ஃபாதர் she said. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிட்றா. Did you hear what the emperor says each family must do? நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு கேட்டுச்சா எம்பரர் என்ன சொன்னார்னு? ஒரு ஃபேமிலியிலேருந்தும் ஒரு ஆள் வரணும்னு சொன்னாரே, அது கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறா. எஸ் said her old father. I heard about in town. எஸ் எனக்கு தெரியும், நான் டவுனில் இருக்கும் போது எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. Well, I may as well go back up. நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. He put down his carving, stood up and walked very slowly to his room. ஸோ உடனே அந்த கட் பண்ண அந்த உட்டெல்லாம் கீழே போட்டுட்டு எழுந்து நிற்கிறாரு. பொறுமையாக நடந்து அவரோட ரூம்க்கு போகிறாரு. வெயிட் சேட் முல்லன். பா நில்லுங்க, வெயிட் அப்படின்னு சொல்கிறா முல்லன். ஃபாதர் யூ ஹாவ் நாட் பீன் வெல். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. இஃப் ஐ மே சே ஸோ, ஒய் அட் யுவர் ஏஜ் மஸ்ட் யூ கீப் அப் வித் ஆல் தோஸ் யங் மேன். உங்களுக்கு இப்போ ஏஜும் ஆயிடுச்சு, நீங்கள் எப்படி அந்த யங் மேன் கூடலாம் நீங்கள் பேட்டில் பண்ண முடியும்? உங்களுக்கு வயசாயிடுச்சுல்ல அப்படின்னு அவ சொல்கிறா. வாட் எல்ஸ் கேன் பி டன்? வேறு என்னதாம்மா பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஓ யுவர் பிரதர் இஸ் அ சைல்டு. உன்னோட தம்பியும் ரொம்ப குழந்தை. ஹீ கேனாட் கோ. அவனாலையும் போக முடியாது. அஃப்கோர்ஸ் தட்ஸ் ட்ரூ. உண்மைதான்ப்பா அது அப்படின்னு முல்லன் சொல்கிறா. He is too little. அவன் ரொம்ப சின்ன பையன். But I have an idea. She poured her father a cup of tea and handed it to him. Father, have some tea. Please sit for a minute. I will be right back. ஸோ அவன் ரொம்ப சின்ன பையன்தான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் டீயை ஊற்றி தந்துட்டு அவங்க அப்பாவுக்கு தரா. அவங்க அப்பாட்ட கொஞ்சோண்டு டீ சாப்பிட்டுன்னு இருங்கப்பா, நான் அது ஒரு ஃபார் அ மினிட். ஸோ இந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் டீ குடிச்சுன்னு இருங்க, இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வெரி வெல் டியர் சேட்டி ஃபாதர். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்கார்றாரு. Mulan went into her room with her sword. She cut off her long black hair. ஸோ அவளோட வாளால் அவள் ரூம்க்கு போயிட்டு அவளோட ஸ்வாட் அந்த வாளால் அவளோட லாங் ஹேரை கட் பண்ணிட்டா. ஷி புட் ஆன் யுவர் ஃபாதர்ஸ் ரோப். அவளோட அப்பாவோட அங்கியை எடுத்து போட்டுக்கிறா. கோயிங் பேக் டு ஹர் ஃபாதர், முல்லன் சேட், லுக் அட் மீ, ஐ எம் யுவர் சன் நவ். ஸோ அவங்க அப்பா கிட்ட போய் அவ சொல்கிறா, என்னை பாருங்க, நான் இப்போ உங்களுடைய மகன். ஐ வில் கோ இன் யுவர் பிளேஸ். உங்களோட இடத்துக்கு பதிலாக நான் போகிறேன். ஐ வில் டூ மை பார்ட் ஃபார் சைனா. ஸோ என்னோட பங்கை நான் சைனாவுக்கு தரேன். நான் போய் உங்களுக்கு பதிலாக நான் போய் அங்கே போர் புரிகிறேன்
அப்படின்னு முல்லன் சொல்றா. No, my daughter, said the old man, you cannot do this. No, நீ வந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. Father, listen please, said முல்லன். அப்பா கொஞ்சம் லிசன் பண்ணுங்களேன். For years you trained me in kung fu. So கொஞ்ச நாள் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் வந்து கும்ஃபு ட்ரைனிங் தான் தந்துருக்கிறீங்க. யூ ஷோட் மீ ஹவு டு யூஸ் எ ஸ்வாட். எப்படி வந்து வாளெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு எனக்கு சொல்லி தந்திருக்கீங்க. முல்லன் ஸ்வங் தி ஸ்வாட் பேக் அண்ட் ஃபோர்த் வித் மைட். ஸோ அந்த ஸ்வாடை வந்து அவளோட பின்புறத்தில் வந்து இப்படி தொங்க விட்டுட்டு ஃபோர்த்னா வந்து அவளோட ஸ்ட்ரென்த்தை வந்து வெளிக்கொண்டுன்னு வர்ற மாதிரி அவ பார்க்குறா. மைட்னான்றது இங்க ஸ்ட்ரென்த், பலம் அப்படின்னு சொல்றது. Only so that you could stay safe, said her father. I never mean for you to go to war. If they find out you are a woman, you know as well as I do that you will die. So only so that you could ஸ்டே சேஃப். அதை வச்சு தான் நீ வந்து இருந்தாலும் பாதுகாப்பாக இரு. நீ வந்து உன்னை வந்து நான் வார்க்கு போகணும் அப்படின்னு நான் எப்பயுமே வந்து சொல்ல. ஐ நெவர் மீன் ஃபார் யூ டு கோ டு வார். ஆனால் நீ வந்து பொண்ணு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உன்னை அந்த இடத்துலே சாவடிச்சிடுவாங்க, நீ அங்கேயே வந்து இறந்துடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நோ ஒன் வில் ஃபைண்ட் அவுட் ஃபார் த செயின்ட் முல்லன். என்னை யாராலையும் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஷீ பிக்ட் அப் ஹர் ஸ்வாட். ஸோ அவளோட வாழை எடுத்துன்னு அவள் கிளம்புறா. முல்லன் said the father. He tried to get up but had to hold on to his chair. ஸோ முல்லன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் வந்து எழுந்திருக்க பார்க்குறாரு. ஆனால் அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அவர் அந்த சேர்லேயே வந்து உட்காந்துட்டாரு. The daughter kissed him. Goodbye, I love you father, she said. ஸோ போய் முல்லன் அவங்க அப்பாவை கிஸ் பண்ணிட்டு குட் பை சொல்கிறா. ஐ லவ் யூ ஃபாதர்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், டெல் மை பிரதர் ஐ சேட் குட் பை. ஸோ உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, என்னோட பிரதர்கிட்ட நான் வந்து குட் பை சொன்னதோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ஹார்ஸ் மேலே ஏறி போகிறா. அண்ட் ஆஃப் ஷி வென்ட் டு ஜாயின் த எம்பரஸ் ஆர்மி. ஸோ எம்பரஸ் ஆர்மியில் அவள் ஜாயின் பண்ணுறா. இன் த ஆர்மி முல்லன் ப்ரூவ் டு பி அ brave soldier. In time she was put in charge of other soldiers. Her battles went so well that she was put in charge of more soldiers. ஸோ முல்லன் வந்து ரொம்ப பிரேவ் சோல்ஜராக அவள் வந்து ப்ரூவ் பண்ணால் அந்த டைமில் வந்து மற்ற அதர் சோல்ஜர்ஸ்க்கு அவள் வந்து சார்ஜ் ஏற்றின்னு இருந்தா. ஷி வாஸ் புட் இன் சார்ஜ் ஆஃப் அதர் சோல்ஜர்ஸ். அப்புறம் பேட்டில்ஸ் நல்லா போக போக ஷி வாஸ் புட் இன் சார்ஜ் ஆஃப் மோர் சோல்ஜர்ஸ். நிறைய சோல்ஜர்ஸ்க்கும் அவள் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டா. ஹர் பேட்டில்ஸ் கெப்ட் ஆன் கோயிங் வெல். After a few years, Mullen was given the top job. ஸோ பேட்டில்ஸ் வந்து நல்லா போயின்னு இருந்துச்சு. ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா முல்லனுக்கு வந்து ஒரு பெரிய பதவி தராங்க. என்னன்னா ஷி வுட் பி ஜென்ரல் ஆஃப் அந்த என்டையர் ஆர்மிக்கே ஜென்ரலாக வந்து யார் இருக்கிறான்னா முல்லன் தான் இருக்கிறாங்க. நாட் லாங் ஆஃப்டர் தட் a very bad fever swept through the army. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வெரி பேட் ஃபீவர் வந்து ஆர்மி ஃபுல்லுமே வந்து பரவ ஆரம்பிச்சுது. மெனி சோல்ஜர் வேர் சிக். நிறைய சோல்ஜர்ஸ்க்கு வந்து உடல்நிலை சரியாகவே இல்லை. ஸோ அண்ட் முல்லன் த ஜென்ரல் ஆஃப் தி அவங்களுக்கும் வந்து உடல்நிலை சரியில்லாத போயிடுச்சு. When the doctor came out of Mullen's tent, he knew the truth. ஸோ டாக்டர் செக் பண்ணிட்டு முல்லனை செக் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு முல்லன் வந்து ஒரு பெண் தான் அப்படின்னு. The general is a woman, yielded the soldiers. ஸோ டாக்டர் வந்து வெளியே சொல்லிட்டாரு. எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து என்னது ஜென்ரல் வந்து ஒரு விமனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈல்ட் பண்ணுறாங்க. How can this be? இது எப்படி வந்து சாத்தியம்? Some called out, she tricked us and we will not fight for a woman. ஸோ கண்டிப்பாக எங்களால் வந்து அவள் வந்து எங்களை ஏமாத்திட்டா, அதுவும் ஒரு பெண்ணுக்காக நாங்கள் வந்து ஃபைட் பண்ண மாட்டோம். They said, punish her, make her pay. The cost is for her to die. அவளை வந்து பனிஷ் பண்ணுங்க. அவளோட மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டு என்னன்னா அவளை வந்து சாவடிச்சிடணும் நம்ம. பட் அதர்ஸ் கால்ட் அவுட் இன் வாய்ஸஸ் just as loud.
with Mulan we win every battle. ஸோ ஒரு சிலவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முல்லனால தான் நம்ம வந்து நிறைய பேட்டில் வந்து வின் பண்ணோம். ஸோ நம்ம முல்லன் ஜென்ரல் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து முல்லன் தான். தே சேட் ஸ்டே அவே ஃப்ரம் அவர் ஜென்ரல். ஜஸ்ட் தென் எ சோல்ஜர் ரன் அப் எவ்ரி ஒன் ஹி கால் a surprise attack is coming. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு சோல்ஜர் திடீர்னு ஓடி வந்து அவன் என்ன சொல்கிறான், ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறான். முல்லன் ஹியர் திஸ் ஃப்ரம் இன்சைட் ஹியர் டென்ட். ஸோ டென்ட்டுக்கிட்ட இருந்து அவள் உள்ளே இருந்து கேட்குறா இந்த விஷயத்த. ஷி காட் ட்ரெஸ்ட் அண்ட் வெண்ட் அவுட் சைட். ஸோ ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து போகிறா. ஷி வாஸ் நாட் இட் ஸ்ட்ராங் பட் ஸ்டூட் டால். அவள் ரொம்ப அந்த டைமில் ஸ்ட்ராங்காக இல்லை, இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிரேவாக வெளியே வரா. ஷி டோல் த சோல்ஜர்ஸ் வேர் தே மஸ்ட் கோ டு ஹைட் ஸோ தே குட் அட்டாக் வென் த எனிமி கேம். ஸோ வெளியே வந்து ஒரு சில சோல்ஜர்ஸ்லாம் சொல்கிறா, நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சிருக்கணும், ஒளிஞ்சிருந்து எப்படி எனிமியை வந்து தாக்கணும் அப்படின்றதுலாம் அவள் சொல்லுறா. பட் தே மஸ்ட் கெட் த ஃபர்ஸ்ட். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறா. த சோல்ஜர்ஸ் ஈவன் தோஸ் ஹூ டிட் நாட் லைக் தட் தியர் ஜென்ரல் வாஸ் எ உமன். ஸோ ஒரு சில சோல்ஜர்ஸ்க்குலாம் பிடிக்காத இருந்துச்சுல்ல அந்த ஜென்ரல் வந்து, அதுவும் விமன்னு தெரிஞ்சோடனே பிடிக்காத இருந்தவங்க கூட அவள் சொல்கிறத கேட்டாங்க. could tell that Mulan knew what she was talking about. ஸோ முல்லனுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக அவள் என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இட் வாக் த பேட்டில் வாஸ் வென். ஸோ அவள் சொன்னபடி எல்லாமே வந்து கரெக்டாக போச்சு. லாஸ்ட்டாக பேட்டில் வந்து வின் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் சச் அ பிக் விக்டரி. அது நிஜமாலுமே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் தான். விக்டரி வெற்றி. ஓகே, தட் த எனிமி கேவ் அப் அட் லாஸ்ட். த வார் வாஸ் ஓவர். வார் வந்து முடிஞ்சிருச்சு. சைனா வந்து சேவ் ஆயிடுச்சு. யூ கேன் பி ஷுர் தட் ஆஃப்டர் தட் லாஸ்ட் பேட்டில் நோ ஒன் cared anymore that Mulan was a woman. ஸோ ஆஃப்டர் அந்த லாஸ்ட் பேட்டிலுக்கு அப்புறம் யாருமே வந்து ஒரு ஜென்ரல் வந்து அது விமன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவளுக்கு அப்போஸாக வந்து பேசவே இல்லை. The emperor was so glad that Mulan had ended the long war. He set aside the rule about being a woman. Mulan stay with me in the palace. ஸோ எம்பரர் வந்து ரொம்ப வந்து அவருக்கு பெருமையாயிடுச்சு. முல்லன் வந்து இந்த லாங் வாரை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டா அப்படின்னு. முல்லன் நீ என் கூடயே வந்து பேலஸில் இரு அப்படின்னு சொல்லிட்டு எம்பரர் சொல்கிறாரு. someone as smart as you would be a fine royal advisor. எனக்கு கண்டிப்பாக நீ ஒரு நல்ல ஆலோசகராக இருப்ப. அட்வைசர்னா அரசனுக்கு, ஃபைன் ராயல் அட்வைசர்னா அரசருக்கு ஏற்ற ஒரு ஆலோசகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லன் பவுட் டீப்லி. ஆனால் முல்லன் வந்து அவள் அவ்வளோவா வந்து ஒத்துக்கிற மாதிரி அவள் பேசலை. பவுட்னா பெண்டிங் த பாடி ஃபார்வர்ட்ஸ் ஃப்ரம் தி வேஸ்ட். இப்படி லைட்டாக அவள் பெண்ட் பண்ணுறா. பெண்ட் பண்ணி என்ன சொல்கிறான்னா, யூ ஆர் டூ கைண்ட் சார் ஷீ சேட். சார்ன்றது அ ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல் அட்ரஸை தான் வந்து சார் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க சார், பட் இஃப் யூ ப்ளீஸ் வாட் ஐ விஷ் மோஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் டு ரிட்டர்ன் ஹோம் டு மை ஃபேமிலி. ஆனால் எனக்கு வந்து என்னோட ஃபேமிலிக்கு நான் சீக்கிரமாக போகணும், என்னோட ஹோம்க்கு நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்கிறா. தென் அட்லீஸ்ட் டேக் திஸ் ஃபைன் கிஃப்ட்ஸ். ஓகே, இந்த கிஃப்ட்டையாவது நீ எடுத்துக்கோ அப்படின்னு எம்பரர் கேட்குறாரு. ஸோ எவ்ரி ஒன் அட் யுவர் ஹோம் அண்ட் வில்லேஜ் வில் நோ ஹவு மச் த எம்பரர் ஆஃப் சைனா திங்ஸ் ஆஃப் யூ. ஸோ இதை நீ எடுத்துன்னு போகிறது மூலயமா உன்னோட ஹோமில் இருக்கிறவும் சரி, உங்களோட வில்லேஜில் இருக்கிறதும் சரி, ஸோ எம்பரர் ஆஃப் சைனா வந்து உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக வந்து நினச்சின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும். ஸோ எம்பரர் ஆஃப் சைனா, நான் வந்து உன்னை பற்றி, எம்பரர் ஆஃப் சைனானா யாருன்னா அந்த அரசர் தான். ஸோ நான் வந்து எப்படி வந்து உன்னை பற்றி நினச்சின்னு இருக்கிறேன்னு மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. முல்லன் ரிட்டர்ன் டு ஹியர் வில்லேஜ் வித் 6 ஃபைன் ஹார்சஸ். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ வில்லேஜ்க்கு எம்பரர் அந்த கிஃப்டோட போகிறாங்க முல்லன். 6 ஃபைன் ஹார்சஸ் அண்ட் 6 ஃபைன் ஸ்வாட்ஸ். எவ்ரி ஒன் சியர் தட் ஷி வாஸ் சேஃப். ஸோ எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு.
சேர்னா உற்சாகமூட்டும் ஆரவாரமாக வந்து அவளை வந்து வரவேற்கிறாங்க. அவள் வந்து சேஃபாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வரவேற்கிறாங்க. த த பர்சன் ஹூ ஹேட் சேவ் சைனா வாஸ் தேர் வெரி ஓன் முல்லன். அதுவும் சைனாவை வந்து காப்பாற்றினது எங்கள் வில்லேஜை சேர்ந்த எங்களோட முல்லன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையாக இருந்தாங்க. ஸோ அவளை பயங்கரமாக ஷேர் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி strong lady Mulan. Thank you.